தமிழக அரசே வழங்கிடு சரண் விடுப்பு சலுகைகளை உடனடியாக வழங்கிடு தமிழக அரசே நிரப்பிடுக தமிழக அரசே நிறைவேற்று எங்களது கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்று தமிழக அரசே ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய் தமிழக அரசே நிறைவேற்று எங்களது கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் ஒன்றுபட்ட போராட்டம் ஒன்றே நமது போராட்டம் போராடும் ஊழியர்களுக்கு தொழிற்சங்கம் தோற்றதாக அகில உலகில் வரலாறு இல்லை ஜாக்டோஜியோ ஒன்றுபடுவோம் போராடுவோம் இறுதி வெற்றி. தமிழ்நாடு முழுக்க ஜாக்டோஜியோ ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இன்று மாவட்ட தலைநகரில் எழுச்சியோடு சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்று தன்னுடைய வாழ்வாதார போராட்டத்திற்காக, வாழ்வாதார நிலைப்பாடுக்காக சிபிஎஸ்ஐ ரத்து செய்திட வேண்டும், பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட இடைநிலை ஆசிரியர் ஊதியம், முதுநிலை ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர், அத்துணை நிலை பணியாளர்களுடைய ஊதிய முரண்பாடை, அரசு ஊழியர்கள் ஊதிய முரண்பாடை நீக்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற சரண்டரை விடுவித்திட வேண்டும் என்ற கோரிக்கையும், சத்துணவு, ஊர்ப்புற நூலகர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்கின்ற உள்ளிட்ட கிட்டத்தட்ட 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் நிலைநிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் 4 வாரத்திற்குள் இதற்கான அறிவிப்பை அறிவிப்பதாக எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார்கள். இருந்தாலும் அதை மறியல் போராட்டமாக இருந்ததை மாற்றி முதலமைச்சர் அவர்கள் நேற்று 8 மணி அளவிலே தலைமை செயலகத்திற்கு வந்ததின் அடிப்படையில் இந்த கோரிக்கை நியாயத்தையும் தலைமை செயலாளர் உள்ளிட்ட கமிட்டியை பேசி இன்றைய நடக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் பேசுவதாக உறுதியளித்ததின் அடிப்படையிலும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியிலே பழைய பென்ஷனை தருவதாக உத்தரவாதம் அளித்த முதல்வர் அவர் மட்டும்தான் இதை அறிவிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று மீண்டும் எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ஆசிரியர் அரசுகளில் தள்ளப்படுவார்கள். எனவே இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை கருதி குறிப்பாக 243 அரசாணையை ரத்து செய்து பழைய நிலைக்கே ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும், 21 மாத நிலுவைப் பணம் அது காணாமலே போகிவிட்டது, எனவே அதையும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து இந்த போராட்டம் மேலும் தொடருவதா நிறுத்திக் கொள்வதா என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு இதை நாங்கள் விடுகிறோம். 4 நபர் கமிஷனை இந்த பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர்கள் தலைமையில் நேற்று நடந்தது. நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பார்கள் நாங்கள் நம்புகின்றோம். எனவே ஐஏஎஸ் ஆக இருக்கிற செயலாளர்கள், சரியான செயலாளர்கள் சரியாக வழிகாட்டுவார்கள் நம்புகின்றோம். ஆனால் அவர்கள் ஓட்டு வாங்கி தருவது கிடையாது. இங்கே கடைநிலையில் இருக்கிற ஆசிரியர், அரசு ஊழியர், அரசு பணியாளர்கள், குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர் இனம்தான் இதை தூக்கி நிறுத்தும். தேர்தல்
பெட்டியை தாசில்தார் தான் கொண்டு போய் வைப்பார். எனவே இதை கவனத்தில் கொண்டு முதல்வர் அறிவிப்பார் நம்புகின்றேன். கடந்த காலத்தில் காமராசர் அவர்கள் சத்துணவுக்கு பணம் இல்லை என்று ஐஏ சொன்ன பொழுது நான் பிச்சை எடுக்கிறேன் போயா என்று வெளியே வந்தவர் தான் காமராசர். இன்று மதிய உணவு கொடுத்திருக்கிறார். காலை சிற்றுண்டிக்கு பணம் இல்லை என்றார்கள், பணத்தை நான் தருகிறேன் என்று தற்போது முதல்வர் சொல்லியிருக்கிறார். எனவே பணம் ஒரு பிரதான பிரச்சனை அல்ல. எனவே அதிகாரிகள் அப்படி தான் இருப்பார்கள். அதை அதிகாரம் படைத்த அதற்கு மேல் அதிகாரம் படைத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகும். இராதா மாநில ஒருங்கிணைப்பாளர் பென்ஷன் சொல்லி தலைநகர்களிலும் ஜாக்டோஜியனுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கு. 10 லட்சம் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி 10 அம்ச கோரிக்கைகளுக்கான ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடத்தி முடித்திருக்கின்றோம். முதலமைச்சர் மற்றும் இதற்கு உருவாக்கப்பட்ட 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அவர்கள் 4 வாரத்தில் இதற்கான இறுதி முடிவை அறிவிப்போம் என்று அளித்ததன் அடிப்படையில் எங்களுடைய மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக மாற்றியிருக்கின்றோம். அரசுக்கு நாங்களும் மதிப்பளித்திருக்கின்றோம். எங்களுடைய உணர்வும் அரசு புரிந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக மாற்றக்கூடாது என்று தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மாணவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் ஜாக்டோஜியோ இருக்கின்றது. அனைவரும் சுமூகமான நிலையை உருவாக்க வேண்டும் என்று இப்போது உள்ள அரசு முடிவெடுக்க வேண்டும். தெருவுக்கு வந்து போராட்டம் நடத்துவது, எங்களை அலங்கழிக்க செய்வது என்பது இந்த சமூகத்தில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரு அங்கமாக இருப்பதை தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு பல நன்மைகளை மக்களுக்கு செய்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அதே சமயத்தில் எங்களுடைய 10 அம்ச கோரிக்கை என்பதில் அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஏற்கனவே சரண்டர் விடுப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதற்கெல்லாம் உயிர் தியாகம், பல பேர் உயிர் தியாகம் செய்து அந்த சலுகையை பெற்றிருந்தோம். அந்த உயிர் தியாகத்தை மீண்டும் நாங்கள் வந்து இப்போ விட்டு தர முடியாது. அதே போல் இன்றைக்கி சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கு ஒரு தற்காலிகமான அரசு ஊழியர்களாக இன்றைக்கு செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையும் வந்து வெற்றி பெற மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இது தொடர்ந்து 40 ஆண்டுகளமாக இந்த கோரிக்கை நீண்டு கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு இதுக்கு முக்கியமாக சமூக நீதியை காக்கக்கூடிய தற்போதைய முதல்வர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இந்த அரசும் கடந்த கால அரசை போல செயல்பட்டால் அதற்கான விலையை தர வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இதுக்கான ஆர்ப்பாட்டமே தவிர மக்களை திசை திருப்புவோ அல்லது அரசை திசை திருப்புவதோ அரசை திட்டுவதற்காகவோ இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை. நியாயமான எங்களுடைய கோரிக்கை அரசு இப்போது உள்ள 4 அமைச்சர்கள் கொண்ட குழு பரிசீலித்து இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் நல்ல முடிவை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஜாக்டோஜியோனுடைய விருப்பமும் கூட. எனவே அடுத்த கட்ட நிலையை உருவாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி செயல்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் என்னவென்று அறிவிப்பார்கள். அந்த போராட்டத்தின் அந்த அடிப்படையில், அந்த அறிவிப்பின் அடிப்படையில் எங்களுடைய செயல் திட்டம் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானசேகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. தேங்க்யூ. அப்படியே ஒரு விஷயம்